பாஜகவில் திடீர் திருப்பம். டெல்லியிடம் 10 ஆண்டு கேட்கும் அண்ணாமலை. அமித்ஷாவுடன் போட்ட அதிரடி டீல். ஜூலையிலிருந்து நடக்க போகும் அதிரடி சம்பவம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியால் பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தற்போது அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் வருகிற 19ஆம் தேதி தமிழகம் வரப்போகிறார். இந்த நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று மற்ற தொகுதிகளில் தோல்வி அடைந்துள்ள நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்து தற்போதைய பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிக்கை கேட்டுள்ளார். இந்த நேரத்தில் அடுத்து தமிழ்நாட்டில் பாஜக எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட அரசியலை கையில் எடுத்தால் பாஜகவை முக்கிய கட்சியாக வளர்த்தெடுக்க முடியும் என்று அண்ணாமலையும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஒரு முக்கிய கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தற்போது தமிழ்நாட்டின் அரசியல் களம் எப்படி மாறியுள்ளது, அடுத்து எப்படிப்பட்ட அரசியல் செய்தால் பாஜகவின் வாக்கு வங்கியை உயர்த்தி எதிர்காலத்தில் நாம் வெற்றி பெற முடியும் என்பது குறித்து தன்னுடைய வாரும் மூலம் திரட்டிய முக்கிய தகவல்களை டெல்லிக்கு அனுப்பியுள்ளார் அண்ணாமலை. அதில் தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் அவரும் திமுக செய்த அதே அரசியலை தான் கையில் எடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரான அரசியல் என்பதை இவரும் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். அதனால் இந்துக்களின் உரிமையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு உள்ளது. அதோடு திமுக ஆட்சியில் இருந்தபோது திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடவே மாட்டோம் என்று தடுத்து நிறுத்தியதோடு நீதிமன்றத்திற்கும் சென்றார்கள். இந்த நிலையில் இப்போது ஆட்சிக்கு வந்துள்ள விஜயின் அரசு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி பேசியதை தொடர்ந்து தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா என்பவரும் அதை பிரதிபலித்தார். அதற்கு அமைச்சராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனாவும் ஆதரவு தெரிவித்தார். ஆனால் அவர்களது இந்த கருத்துக்களுக்கு முதலமைச்சரான விஜய் இதுவரை எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. அதாவது திமுக ஆட்சியில் இருந்தால் எப்படி இருப்பார்களோ அதே நிலைப்பாட்டில் தான் விஜயும் இருப்பதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதனால் தமிழ்நாட்டில் பாஜக இன்னும் அரசியலை தீவிரப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுக்குமே சிறுபான்மையினருக்கு மட்டுமே ஆதரவாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்துக்களை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் இந்துக்களின் உரிமையை பாதுகாக்கும் ஒரு அதிரடியான அரசியலை தமிழக பாஜக எடுத்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, பாஜகவின் சட்டத்திட்டப்படி ஒரு மாநிலத்தில் ஒருவர் 3 ஆண்டுதான் மாநில தலைவராக செயல்பட வேண்டும் என்ற விதிமுறைகள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படி செயல்பட்டால் கட்சியை வளர்க்க முடியாது. மீண்டும் என்னை தலைவராக நீங்கள் நியமித்தால் எனக்கு 10 ஆண்டுகள் தர வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டுமே 2 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு 3வது தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வர முடியும். அதற்கேற்ற அதிரடியான வியூகம் திக்க வேண்டும். அதனால் 3 ஆண்டுகள் கொடுத்துவிட்டு அடுத்த தலைவரை நாங்கள் மாற்றிவிடுவோம் என்று நீங்கள் சொன்னால் நான் 3 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கலர்ச்சியை வளர்த்து வைப்பேன். நீங்கள் அடுத்தபடியாக தலைவராக நியமனம் செய்பவர்கள் இப்போது நயினார் நாகேந்திரன் செய்தது போன்று கட்சியின் வாக்கு வங்கியை மீண்டும் 2% கொண்டு வந்து விடுவார்கள். அப்படி இருந்தால் அதிகாரத்துக்கு நாம் வரவே முடியாது. அப்படி இருந்தால் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க முடியாது. ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் வரவே முடியாது. அதனால் குறைந்தபட்சம் எனக்கு 10 ஆண்டுகள் தலைவர் பதவியை கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். இல்லை என்றால் அதற்கெல்லாம் சாத்தியமில்லாமல் போய்விடும் என்று அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து அண்ணாமலையும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரே ஒரு தொகுதி மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் தற்போது அது குறித்த ஆலோசனை டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் அடுத்து எப்படிப்பட்ட அரசியலை கையில் எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை அமித்ஷாவுக்கு அவசர கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதனால் இந்த விவகாரத்தில் டெல்லி பாஜக அடுத்து எப்படிப்பட்ட முடிவு எடுக்க போகிறது, அண்ணாமலை கேட்கும் 10 ஆண்டுகளை கொடுத்து தமிழக பாஜகவை அவரிடத்தில் ஒப்படைப்பார்களா, இல்லை நயினார் நாகேந்திரனுக்கு இன்னும் 2 ஆண்டு தலைவர் பதவி காலம் உள்ளது என்று சட்டம் பேசி தங்கள் தலையில் தாங்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளப் போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக கொடுக்க போகும் பதவி என்ன? டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட பரபரப்பு தகவல். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையை மீண்டும் பாஜகவின் மாநில தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று அவரது அபிமானிகளும் பாஜக தொண்டர்களும் டெல்லி மேலிடத்துக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதிலும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்திருக்கும் நிலையில் உடனடியாக தலைவரை மாற்ற வேண்டும் என்று கமலாலயத்திலிருந்து டெல்லிக்கு அவசர செய்திகளை அனுப்பி வருகிறார்கள். அதோடு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சராக இருக்கும் எல் முருகன் பெயரளவு மட்டுமே அந்த பதவியில் இருந்து வருகிறார். தமிழ்நாட்டில் பாஜக குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் திமுக ஊடகங்கள் எவ்வளவோ அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்பிய போதும் அதற்கு எதிராக அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததில்லை. அதனால் அப்படிப்பட்டவரை அதுபோன்ற பதவியிலிருந்து தூக்கிவிட்டு அண்ணாமலை போன்றவர்கள்
அவர்களை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சராக கொண்டு வரலாம் என்கின்ற கோரிக்கைகளும் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கிறது. இப்படியான நிலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள ஒரு செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று மற்ற தொகுதிகளில் எல்லாம் தோல்வி அடைந்திருப்பதோடு வாக்கு வங்கியும் பெரிய அளவில் குறைந்திருப்பது டெல்லி மேலிடத்திற்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதிலும் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து 18.5% ஓட்டுகளை பெற்றிருந்தார் அண்ணாமலை. ஆனால் இப்போது பாஜகவின் வாக்கு வங்கி குறைந்துவிட்டது என்பதால் இதுகுறித்து டெல்லியில் பலத்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அதனால் தமிழ்நாட்டுக்கு அடுத்து உடனடியாக மாநில தலைவரை மாற்றியாக வேண்டும் என்ற விவாதங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் எல் முருகனின் செயல்பாட்டில் மோடி, அமித்ஷாவுக்கு திருப்தி இல்லை என்பதால் அவரை அதே பகுதியில் தொடர விடலாமா இல்லை வேறு நபரை நியமித்து விடலாமா என்று டெல்லி மேலிடம் யோசித்து வருகிறது. அதனால் கூடிய சீக்கிரமே அண்ணாமலைக்கு தமிழக பாஜகவின் மாநில தலைவர் பதவியோ அல்லது மத்திய தகவல் தொழில்நுட்ப இணை அமைச்சர் பதவியோ இரண்டில் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான சூழல் தற்போது அதிகரித்துள்ளது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த செய்தியில் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அண்ணாமலையின் ஆதரவாளர்களோ அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி தேவையில்லை, அவரை மீண்டும் தமிழக பாஜக மாநில தலைவராக்குங்கள், அதுதான் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கும் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள இந்த செய்திக்கு தங்களது கமெண்ட்களை கொடுத்து வருகிறார்கள். அடுத்த செய்தி, விஜய் முதல்வரானதால் ரசிகர்களின் அழுத்தத்தில் சிக்கிக்கொண்ட தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண். விஜயகாந்த், கமல்ஹாசனை போன்று சிரஞ்சீவி, பவன் கல்யாண் போன்ற தெலுங்கு நடிகர்களும் அரசியலுக்கு வந்தார்கள். ஆனால் அவர்களால் எதிர்பார்த்தபடி வெற்றி பெற முடியவில்லை. குறிப்பாக சிரஞ்சீவி கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் நடிக்க சென்று விட்டார். அவரது தம்பியான பவன் கல்யாண் தற்போது ஆந்திராவில் துணை முதலமைச்சராகி இருக்கிறார். இப்படியான நிலையில் தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் தற்போது விஜய் முதலமைச்சராகி இருப்பதால் பவன் கல்யாண் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார். குறிப்பாக அவரது ரசிகர்கள் விஜய் கட்சி தொடங்கி 2 ஆண்டில் முதலமைச்சராகிவிட்டார், உங்களால் ஏன் முடியவில்லை என்று அவருக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று நடிகர் பவன் கல்யாண் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டார் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் சூழல் அப்படி, ஆனால் ஆந்திராவில் வேறு மாதிரி அரசியல் சூழல் உள்ளது, அதனால் தான் என்னால் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை என்று கூறியிருக்கும் பவன் கல்யாண், எதிர்காலம் என்பது நம் கையில் இருக்கிறது, அதனால் இப்போது துணை முதலமைச்சராக இருக்கும் நான் அடுத்தபடியாக முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சிகள் எடுப்பேன். அதனால் அண்டை மாநில முதலமைச்சர் விஜயை ஒப்பிட்டு என்னுடைய ரசிகர்கள் எனக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம். நம்முடைய மக்கள் எனது கட்சிக்கு ஓட்டு போடுவார்கள் என்று நினைத்துதான் தேர்தலை சந்தித்தேன். ஆனால் எதிர்பார்த்தபடி வெற்றி கிடைக்கவில்லை. அதனால்தான் ஒரு கட்சியின் கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்து துணை முதலமைச்சராக இருக்கிறேன். தமிழ்நாட்டை போன்று ஆந்திராவிலும் அரசியல் களம் மாறும்போது கண்டிப்பாக நானும் வெற்றி பெற்று ஆட்சி அரியணையில் அமருவேன் என்று தனது ரசிகர்களை சமாதானப்படுத்தியுள்ளார் பவன் கல்யாண்.